உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். தினம்தோறும் நாம் காலை எழுந்தது முதல் இரவு தூக்கத்துக்கு செல்லும் வரை பலரை சந்திக்கின்றோம், பல சம்பவங்களை சந்திக்கின்றோம். எனினும் அந்த அனைத்து சந்திப்புகளும் முக்கியமானவையாக அமைந்து விடுவதில்லை. சில சந்திப்புகள் மாத்திரம் நினைவிருக்கக்கூடியவனவாக முக்கியமானவையாக அமைகின்றன. அந்த வகையில் இன்றும் எமது சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம் ஒரு மிக முக்கியமான நபரை சந்திக்கவிருக்கின்றோம். எதிர்வரும் கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய மேஜர் வேட்பாளராக போட்டியிடும் ஏஜேஎம் முசம்மில் அவர்களை இன்று நாம் கலையகத்தில் சந்திக்கின்றோம். முதலில் கொழும்பு மாவட்டத்தில் சிறுபான்மையினத்திலிருந்து ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியினுடைய முதன்மை வேட்பாளராக வந்தமைக்கு எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் முசம்மில் அவர்களை. நன்றி. அதாவது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சி. இதிலே கருணாசேன கொடித்துவக்கு, இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் மற்றும் இன்னும் பலர், ராம் போன்றவர்களின் பெயர்கள் அடிபட்ட போது, அதாவது முதன்மை வேட்பாளர்களுடைய போட்டிக்கு அடிபட்ட போது, அதில் முசம்மில் எவ்வாறு அந்த இடத்தை பிடித்துக் கொண்டீர்கள்? இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். முதலில் இன்று இந்த நாட்டிலே வாழக்கூடிய சகல முஸ்லிம்களும் ஈத் பெருநாள், நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது நீங்கள் கேட்ட கேள்வி, ஐக்கிய தேசிய கட்சியில் பலரும் பலவந்தமான உறுப்பினர்கள் இருந்தபோது என்னை ஏன் தெரிவு செய்தீர்கள்? உண்மையிலே இம்தியாஸ் பாக்கிர் மாக்காருடைய பெயரை சொன்னீர்கள். அவர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்பத்தை தெரிவித்து கட்சியில் வேட்பாளராக வர வேண்டும் என்று கேட்டது இல்லை. கட்சியில் இருந்த பல பேர் அவரை போய் வலியுறுத்தினார்கள், நீங்களும் வாங்கள் என்று சொல்லி. அவர் அதை ஏற்றுக்கொண்டதாக எங்களுக்கு அவரை பொறுத்த மட்டிலே அவர் அதை ஏற்றுக்கொண்டதாக இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். மற்றது போட்டியிலே வந்தவர்கள் தான் டாக்டர் கருணாசேன கொடித்துவக்கு, மாரூஃப், முகமது மாரூஃப், ராம், இவரையும் அழைத்திருந்தார்கள். ஷாகுல் ஹமீத் அவரும் அழைத்திருந்தார்கள். அதாவது நொமினேஷன் போர்டு இந்த 5 பேரையும் அவர்களை விசாரித்தார்கள், இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த இன்டர்வியூக்கு இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் அவர்கள் வரவும் இல்லை என்று அவர் அப்படி கொழும்பு மாநகர சபையில் நாங்கள் தேர்தலுக்கு வர தயாராக இருக்கிறேன் என்று கூட ஒரு விருப்பத்தை கூட தெரிவிக்கவில்லை. அந்த நொமினேஷன் போர்டு, அதாவது கட்சியின் நொமினேஷன் போர்டு, கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க, உப தலைவர் கரு ஜெயசூரிய, சஜித் பிரேமதாஸ், பார்ட்டி சேர்மன் காமினி ஜாவிக்கும் பெர்ரா, செனரத் கப்புக்குட்டு, சுவாமிநாதன், கபீர் ஹாஷிம், ஜான் அமரதுங்க, ஜோசப் மைக்கேல் பெர்ரா, பார்ட்டி செக்ரட்டரி திஸ் அத்தநாயக்க, நேஷனல் ஆர்கனைசர் தேசிய அமைப்பாளர் ரவி கருணாநாயக்க, இவர்கள் இந்த வந்திருந்த அத்தனை எங்கட 5 பேரையும் அவர்கள் இன்டர்வியூ பண்ண. அந்த இன்டர்வியூக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த இன்டர்வியூ போர்டுக்கு சொன்னாங்க, இப்ப நீங்க 5 பேர் இதை இன்டர்வியூ பண்ணினீங்க, இதிலே சிறந்த உங்களுடைய விருப்பத்தை ஒரு சீக்ரெட் பேலட் எடுத்தார்.
உங்களுடைய எல்லாருடைய விருப்பத்தை நீங்க எழுதி எனக்கு தாங்க. இந்த 12 பேருடைய விருப்பங்களையும் எடுத்து ரணில் விக்ரமசிங்க அதை சீல் வைத்து செக்ரட்டரியிடம் கொடுத்து மத்தநாத்து காலையில் அவர்கள் கூடி இதை எடுத்து பார்த்தார்கள். இதில் இருந்த 12 நொமினேஷன் போர்டு மெம்பர்ஸும் அவர்களுடைய முதல் தெரிவாக என்னைத்தான் தெரிவித்தார். ஆகவே கட்சியின் எல்லோருடைய அனுமதியோடு எல்லோருடைய விருப்பத்தோடு தெரிந்தெடுக்கப்பட்ட அபேசகர் தான் நான். ஆக ஐக்கிய தேசிய கட்சி ஏகமனதாக தீர்மானித்திருக்கின்றது முசம்மில் தான் கொழும்பு மாநகர சபை முதன்மை வேட்பாளர் என்று. முதன்மை என்றால் மேயர் வேட்பாளர். மேஜர் வேட்பாளராக இதில் 2 முதன்மை வேட்பாளர் என்று சொன்னா அவர் மேயர் கேண்டிடேட் அல்ல. இஸ் ஒன்லி த லீடர் ஆஃப் த டீம். மேயர் வேட்பாளராக முசம்மில், அதாவது நகர சபை மேயர் வேட்பாளராக முசம்மில். அதன் பின்னர் தான் மௌரூஃப் கட்சி மாறி இருக்கின்றார். அப்படியா? தனக்கு கிடைக்கவில்லை என்ற காரணத்தாலேயோ அவருக்கு தெரிய வந்தது திட்ட தெளிவாக அவருக்கு இந்த மேயரோல் கேண்டிடேட் கிடைக்காது என்று தெரிந்து அவருக்கு தெளிவாக அது தெளிவந்ததற்கு பிறகுதான் அவர் கட்சி மாறினார். சரி, ஐக்கிய தேசிய கட்சிக்குள் அண்மையில் ஒரு மிக பெரும் முரண்பாடு அல்லது முரண்பாடு பொருளான தோற்றப்பாடு எங்களுக்கு வெளியிலே தகவல்களாக வெளிவந்தன. அதிலே ரணில், சஜித் என்று 2 பிரிவுகள் இருந்தன. இந்த முரண்பாட்டுக்கு மத்தியில் முசம்மில் எவ்வாறான சவால்களை எதிர்நோக்கி இருந்தீர்கள்? முதலாவது நான் சொன்ன கருத்து, சஜித் பிரேமதாசாவும் முசம்மில் தான் மேயரான கேண்டிடேட் சூட்டபிள் என்று அவருடைய வாக்கு அளித்து அவருடைய ஆதரவையும் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த முரண்பாடுகள் எல்லாத்துக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமையை இந்த தேர்தலிலே விசேஷமாக மேயர் கேண்டிடேட் மேயர் அபேட்சகர் தெரிவிலே இந்த கட்சியிலே ஒரு ஒற்றுமைப்பாடு, நீங்கள் என்னிடத்திலே கேட்கக்கூடிய வேறுபாடுகளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஒற்றுமையை இதிலே கொண்டு வர எங்களால் முடிந்தது. ஆக முசம்மில் மூலமாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஒரு ஒற்றுமை உருவாகி இருக்கு. இல்ல, அதை வேண்டிய மாதிரி யாருக்கும் பேசிக்கொள்ளலாம். அதை நாங்கள் அதற்கு வேண்டிய ஒரு அதாவது கட்சியிலே தலைமைத்துவத்துக்குள்ளே ஒரு ஏகமனதான ஒரு தீர்மானத்தை பல பிரிவினைகள் பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்திலே எல்லாரும் ஒரு ஏகமனதான ஒரு முடிவுக்கு வந்தது என்பது திட்ட தெளிவாக ஏகமனதான முடிவு என்று கூறுகின்றீர்கள். ஆனால் சஜித் பிரேமதாச தற்பொழுது வேறாக பிரிந்து சென்று தனியாக சுயேட்சை குழுவாக இந்த மாநகர சபை தேர்தலிலே களமிறங்க இருக்க வேண்டதாகத்தான் எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. நிச்சயமாக அது வெறும் எங்களுடைய அதாவது இந்த மாதிரி ஒரு பொய் வதந்திகளை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். சஜித் பிரேமதாச அவர்கள் கொழும்பு சென்ட்ரல், விசேஷமாக பிரேமதாச ஜனாதிபதியுடைய ஒரு பல பிரதேசமான கொழும்பு, மத்திய கொழும்பிலே சஜித் பிரேமதாச அவர்கள் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னால் நிற்பதற்காக அவர் எங்களுக்கு கட்சிக்கு பொருந்தியிருக்கிறார். அதே சமயத்திலே 2 நாளைக்கு முன்னால் கிராண்ட் பாஸிலே எங்களுடைய அபேட்சகர்களுக்கு ஆதரவான ஒரு கூட்டத்தில் கூட கலந்து கொண்டார்கள். திட்டவட்டமாக கூறுகின்றீர்கள் சஜித்தின் ஆதரவு உங்களுக்கு தான். சஜித் ஆதரவு கட்சிக்கு எனக்கு மட்டுமல்ல, எங்களுடைய கட்சியிலே கொழும்பு மாநகர சபையிலே நிச்சயமாக எனக்கு ஆதரவு இருப்பது என்பதை நான் தான் இந்த வந்தவர்களுக்குள்ளே நல்ல சிறந்த அபேட்சகர் என்று அவர் எனக்கு வாக்கு போட்டதற்கு பிறகு ஆதரவை பற்றி நீங்கள் ஏன் கேட்கிறீர்கள்? சரி, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினராக கொழும்பு மாநகர சபைக்கு இருந்தவர் முகமது மௌரூஃப். அண்மையில் முகமது மௌரூஃப் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று எதிர்கட்சியில், அதாவது ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலே இணைந்திருக்கின்றார். இவரது இந்த இழப்பு முசம்மிலை மேயர் வேட்பாளராக கொண்ட இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு பலவீனமா? நிச்சயமாக இல்லை. இதை நான் எங்களுக்கு
இதை உண்மையிலே சொல்ல போனால் இது எங்களுக்கு ஒரு எங்களுடைய உற்சாகத்துக்கும் இது எங்களுக்கு ஒரு மிக பலமான ஒரு தீர்ப்பு. பலமான தீர்ப்பு நிச்சயமாக. முகமது மௌரூஃப் மட்டுமல்ல, கடந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலில் முக்கியமானவர், ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாநகர சபை என்று வரும்போது முக்கியமானவர் அசாத் சாலி கடந்த மாநகர சபை தேர்தலில். அதேபோல் கொழும்பு மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மிலிந்த மொரகொட, அவர் ஆகிய இருவரும் தற்பொழுது ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இருக்கின்றார்கள். முன்னர் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தார்கள். இவர்கள் மூவர்னது பலமும் தற்போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இல்லை. இந்த சவால்களுக்கு மத்தியில் எவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி தனது வாக்கு வங்கியை கொழும்பில் உறுதிப்படுத்த போகின்றது? கொழும்பு, விசேஷமாக கொழும்பு ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு கேந்திரஸ்தானம். கொழும்பிலே ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு வெல்லுவது அவர்களுடைய சொந்த திறமை, தனி திறமத்தோட அல்ல. யார் வென்றாலும் அது ஐக்கிய தேசிய கட்சி. இதையே கொழும்பிலே வாழக்கூடிய மக்கள் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக என்றால் அவர்களுக்கு கொழும்பிலே ஐக்கிய தேசிய கட்சியின் மூலமாகத்தான் கொழும்பிலே அவர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது. அந்த நன்றியை அவர்கள் மறக்க மாட்டார்கள். கட்சியிலிருந்து மாறிப்போனால் அங்க கட்சியில் இருக்கிற அவ்வளவு பேரும் அங்க போறதில்லை. மௌரூஃப் அவர்கள், நான் பார்த்து கொண்டிருந்தேன், மஹிந்த ராஜபக்சே போய் அவர் மெம்பர்ஷிப் எடுக்கிறார். ஒரு தனி ஒரு ஆள், அவரோட இருந்து யாரும் அவரோட போகல. பல தனிநபர்கள் சேர்ந்தது தானே ஒரு காட்சி. அதாவது நீங்க அதாட் சாலி என்று சொன்னா, அதாட் சாலி ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அவர் போனது சொல்லி ஒரு எந்த விதமான ஒரு நஷ்டமும் கஷ்டமும் வரவில்லை. உதாரணமாக சொல்ல போனால், நாங்கள் 3 தேர்தல்களை கடந்த 3 தேர்தல்களை எடுத்துக்கோங்க. மாகாண சபை தேர்தல், அரசாங்கம் கொழும்பிலே வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறைச்சாலைகளிலே இருந்த பார்த்தாலே எல்லாரையும் கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. எங்களுக்கு அரசியல் செய்வதற்கு, விசேஷமாக மத்திய கொழும்பிலே அரசியல் செய்வதற்கு கூட கஷ்டமான ஒரு நிலையிலே நாங்கள் அந்த அரசு தேர்தலை முன்னோக்கினோம். மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய 5 ஆசனங்களையும் நாங்கள் வென்றோம். அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சு. இந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட மஹிந்த ராஜபக்ச 1,80,000 1 மில்லியன் ஓட், 1.8 மில்லியன் ஓட்ஸ், 1,80,00,000 வாக்குகளால் வெல்லும் போது கொழும்பிலே இருந்த 5 கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள்ளே இருந்த 5 ஆசனங்களையும் நாங்கள் வென்றோம். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. பாராளுமன்ற தேர்தலில் இந்த 5 ஆசனங்களையும் நாங்கள் வென்றோம். ஆகவே பாராளுமன்ற தேர்தலிலே மிலிந்த மொரகொட அவர்கள் போட்டியிட்டார்கள், எங்க வெத்திலே போட்டியிட்டார்கள். அவர்களுக்கு எத்தனை வாக்கு கிடைச்சு? ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து கேட்கும் போது 1,00,000 வாக்குகளை பெற்றார். வெற்றிலேயே கேட்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு 20,000 வாக்கு. ஆகவே திட்ட தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சிக்குத்தான் மக்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு முசாமில் ஹாஜியார் போனார் என்று சொன்னா ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் வந்துடுவாங்களா? அதனால இவர்கள் யாரு போனாலும் மக்கள் கொழும்பிலே வாழக்கூடிய மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சந்திப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று எமது கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் கொழும்பு மாநகர சபையினுடைய ஐக்கிய தேசிய கட்சியின் மேஜர் வேட்பாளர் முசாமில் அவர்கள். அதாவது கடந்த தேர்தலை பற்றி கதைத்திருந்தீர்கள். இதன் போது அதாவது கொழும்பு மாவட்டம்
மிக முக்கியமாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய ஒரு மாவட்டம். இதிலே சிறுபான்மை கட்சிகளின் ஆதரவு என்பது எந்த ஒரு கட்சிக்கும் முக்கியம். அந்த வகையிலே தமிழ் முஸ்லிம் மக்களின் கட்சிகள் கடந்த தேர்தல்களின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு பெரும்பாலும் ஆதரவு வழங்கியிருந்தன. அதன் போது தமிழ் கட்சியான மனோ கணேசனின் அணியும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவினை வழங்கியிருந்தது. ஆனால் தற்போது மனோ கணேசன் அணி விக்ரமபாகு கருணாரட்னவுடன் இணைந்து வேறாக இந்த தேர்தலை களமிறங்கி இருக்கின்றார்கள். இது ஐக்கிய தேசிய கட்சிக்கு பலவீனமா? உண்மையிலே மனோ கணேசனுடைய கட்சி அவர் கடந்த மாகாண சபை தேர்தல் கூட தனியத்தான் கேட்டார்கள். அந்த நேரம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேட்பாளர் லிஸ்ட் அப்படியே செல்லுபடியாக ஆகிவிட்டது. நாங்கள் ஒரு கண்ணாடி கூட்டத்தை போட்டு அதை பெக் பண்ணினோம். கவுன்சிலில் நாங்கள் வென்றோம். உண்மையிலே என்னுடைய கருத்து என்னவென்றால், கொழும்பிலே வாழக்கூடிய விசேஷமாக சிறுபான்மை மக்கள், முஸ்லிம்கள், தமிழர்கள், தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் மிகவும் கவனமாகத்தான் சிந்தித்து கவனமாக வாக்களிக்கும். அதாவது இந்த தேர்தலிலே அவர்களுடைய வாக்குகள் பிரிந்து அவர்களுடைய வாக்குகள் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொடுக்காமல் வேற எந்த சிறு கட்சிகளுக்கு, சிறுபான்மை கட்சிகளுக்கு வாக்களித்து தப்பி தவறி இந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு கீழ் மாநகர சபை வந்துவிட்டது என்று சொன்னால் அது அவர்களுடைய தலையிலே அவர்களே மண்ணை வாரி போட்டுக் கொண்டதாகும். அதனால சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு அரசாங்கம் பெரும் திட்டத்தோடு தான் இருக்கிறார்கள். இங்கே கொழும்பிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள், தமிழ் மக்கள் பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய மாநிலங்களிலிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு திட்டம் அரசாங்கம் இருப்பது இரகசியம் அல்ல. அவர்களுக்கு இதை செய்வதற்கு இந்த தேர்தலிலே சிறுபான்மை மக்கள் அவருடைய வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சிக்கு கொடுக்காமல் தன்னுடைய அதாவது மற்ற சிறுபான்மை கட்சிகளுக்கு வாக்களித்து அந்த தவறை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய எதிர்காலம் சின்னாபின்னமாகி போய்விடும். அரசாங்கம் எப்படியோ எவரை பாவித்து தர இந்த தேர்தலை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆகவே வாக்கு மக்கள், சிறுபான்மை மக்கள், மனோ கணேசன் அவர்கள் தனிய கேட்கும் போது 5000 வாக்குகளுக்கு கிடைத்தால் ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்தால் அவருக்கு 15000 வாக்கு கிடைக்கும். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளின் மூலமாகத்தான் மனோ கணேசன் அவர்களுடைய கட்சிக்கு அவருடைய பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள், ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் மக்கள், மனோ கணேசனை ஆதரவு செய்யக்கூடிய தமிழ் மக்கள் பாராளுமன்றத்துக்கு ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிட்ட அவருடைய சகோதரனை வெல்ல வைத்தார். அவர் என்ன செஞ்சார்? அரசாங்கத்தோடு போய் சேர்ந்துட்டார். ஆகவே மக்கள், வாக்களிக்கக்கூடிய மக்கள் மிகவும் சிந்தித்து தான் வாக்களிக்க போகிறார். ஆகவே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அரசாங்கத்துக்கு ஆதரவாகக்கூடிய முறையிலே அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சரி, அப்ப ஐக்கிய தேசிய கட்சியால் தான் மனோ கணேசனுக்கு பெயரை ஒழிய மனோ கணேசனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவன்று இல்லை என்று கூறுவீர்கள்? இல்லை, மனோ கணேசனுக்கு என்று அவருக்குள்ள சின்ன அவருடைய கட்சிக்கு ஒரு ஆதரவு ஒன்று இருக்குது. ஆனா அவரை அதாவது புளோ அப் பண்ணி பெருசாக காட்டக்கூடியது ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்திருந்தான். சரி, அதாவது இந்த சிறுபான்மை மக்கள் பற்றி பேசியிருந்தீர்கள். தற்பொழுது யுத்தம் நிறைவடைந்து நாட்டிலே அபிவிருத்தி பணிகள் இடம்பெறுகின்றன. முக்கியமாக கொழும்பு நகர் அழகுபடுத்தப்படுகின்றது. அழகுபடுத்தலின் போது வறிய மக்கள்
ஒரு சேரிப்புற மக்களாக பாகுபடுத்தப்பட்டு கொழும்பிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒரு அச்சம் நிலவுகின்றது. இந்த நிலையிலே முசம்மில் அவர்கள் கொழும்பு மாநகர சபை மேயராக வந்தால் அந்த மக்கள் வெளியேற்றப்படுவது நிறுத்தப்பட்டு கொழும்பு அழகுபடுத்தப்படுமா, அல்லது அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு கொழும்பு அழகுபடுத்தப்படுமா? மக்களும் வெளியேற்றப்படாமல் கொழும்பு அழகுபடுத்தப்படும். அலங்கரப்படுத்துவது என்ன? கோல் ரோட்ல ஒரு டிராபிக் ஒரு செக்ஷனா போறது இருக்கும். கோல் ரோடுக்கு காப்பட் போட்டு பேமெண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. இது நாங்களும் செய்த வேலை தான். என்ன செய்றாங்க? தாப்பைகளை கொழும்பு 7 இந்த கொல்லுப்பிட்டிய கொழும்பு சின்னமன் கார்டன் இதிலே தாப்பைகளை உடைத்து அலங்கரிக்கப்படுத்திக் கொள்ளும். இதில் எங்களுக்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்போ கசப்போ எங்களுக்கு கிடையாது. காலி வீதி பக்கம் இல்லை, நாங்கள் இந்த சேரிப்புற மக்கள் வாழ்கின்ற பக்கம். ஆனால் கொழும்பை அலங்கரிக்கப்படுத்தத்தான் வேண்டும். ஆனால் நகரத்தை அலங்கரிக்கப்படுத்துவதோடு மக்களையும் அலங்கரப்படுத்த வேண்டும். மக்களுக்கு ஒரு அவர்கள் வாழக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அந்த பகுதிகளிலே அலங்காரம் செய்யப்பட வேண்டும். இந்த சண்டி சேத்துல வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி முடுக்கில் வாழக்கூடியவர்கள் அவர்களை ஒரு பயங்கரவாதிகளை விரட்டுவது போல யுத்தம் முடிந்து போனது. இங்கே இருப்பது பயங்கரவாதிகளா? ஆர்மி செக்யூரிட்டி எல்லாம் போட்டு சிலை வாயிலில் நாங்கள் பார்த்தோம், எப்படி உடைத்தார்கள். மக்களை திரட்டி விரட்டினார்கள். சின்ன பிள்ளைகள், சின்ன குழந்தைகள். ஒரு கட்டத்திலே நாங்கள் பார்த்தோம், ஒரு குழந்தை என்னுடைய படிக்கக்கூடிய புஸ்தகங்களை நான் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துக்கிட்டு வரவான்னு சொல்லி கேட்டதற்கும் அந்த குழந்தையையும் எடுத்து தூக்கி எறிந்து வீசினார்கள். இது அலங்காரமா? இப்படித்தான் கொழும்பை அலங்காரப்படுத்த வேண்டுமா? பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களுடைய அந்த நிலம் அவர்களுக்கு சொந்தமான நிலம். இதை எடுத்து அவர்களை விரட்டி வெளியூரில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு தேவையான கம்பெனிக்காரர்களை கொண்டு அங்கே வீடுகள் கட்டுவதற்கு அவர்கள் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. இந்த மாதிரியான அலங்கரிப்புக்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. மக்கள் தனது விருப்பமாக வெளியேறி போறது ஒரு செய்தி. ஆனால் மக்களை பலாத்காரமாக எடுத்து வெளியிலே வீசுவது இன்னொரு விஷயம். ஆகவே மக்கள் உண்மையிலே இன்றைக்கு 170% வாக்காளர்கள் வாழக்கூடியது இந்த மாதிரி கஷ்டமான இந்த நிலையிலே தான். சண்டில் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே மலசல கூடங்கள் சரியாக இல்லை, சரியான தண்ணி இல்லை, ட்ரெனேஜ் நிறையுது, மழை பெய்ஞ்சால் போகலாது, அங்கே பேமெண்ட்டும் இல்லை, ஃபுட்பாத் போட்டும் இல்லை, லைட் போட்டும் இல்லை. ஆகவே அவர்களை அந்த இடத்திலே நல்ல பிளாட்ஸ்களை கட்டி அது அவர்களை எல்லாம் அங்கே குடியேற்றம் செய்து மீதி உள்ள இடங்களை எடுத்து அரசாங்கம் அதை நாங்கள் டெவலப் பண்ணுவதற்கு எங்களால் பிரச்சனை, அவைகளுக்கு செய்யலாம். நாங்கள் பிரேமதாச ஜனாதிபதி அவர்கள் கொழும்பிலே, மாளிகாவத்தை, தெமட்டகோட்டை இந்த பிரதேசங்களிலே உள்ள சேருலே வாழ்ந்த மக்களுக்கு எல்லாம் பிளாட் கட்டி அவர்களை அங்கே குடியேற்றினார்கள். அங்கே கெத்தாராமை போல ஒரு சேர்த்துக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்றையும் கட்டி கொடுத்தார்கள். இது இப்படித்தான் நாங்கள் அலங்கரப்படுத்துவோம். ஆகவே இந்த அலங்காரம் நாங்கள் காலகட்டமாக செய்து கொண்டு வந்தது. சரி, குறிப்பாக சொல்லுங்க. அரசாங்கம் செய்வது இருக்கட்டும் ஒரு பக்கம், உங்களுடைய திட்டம் என்ன? அதாவது நீங்கள் மேயராக வந்தால் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீர்கள், குறிப்பாக என்ன செய்ய போகிறீர்கள்? தெளிவாக ஒன்று சொல்லணும். கொழும்பிலே வாழக்கூடிய பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் யாரையும் அவர்களுடைய விருப்பத்துக்கு விருப்பம் இல்லாமல் அவர்களை வெளியேற்றுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அதை நான் உறுதியாக சொல்ல வேண்டும்.
வெளியேற்றாமல் எவ்வாறு அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்த போகின்றீர்கள்? அவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து இல்லை, சனத்தொகை பெருகி வருகின்றது. அவர்கள் அந்த சனத்தொகை அடர்த்தி என்பது அவர்களுடைய பிரதேசங்களிலே அதிகமாக இருக்கின்றது. என்னது சனத்தொகை அடர்த்தி என்பது இந்த வசதி குறைந்த மக்கள் வாழக்கூடிய இடங்களில் அதிகளவான மக்கள் ஒரு குறிப்பிட்ட சிறிய ஏரியாவுக்குள் வாழ்கின்றார்கள். அவர்களை வெளியேற்றாமல் ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்ன திட்டம் இருக்கின்றது அவர்களை மேம்படுத்துவதற்கு? உண்மையிலே கொழும்பு மாநகர சபைக்கு ஒரு புதிய ஒரு திட்டம் ஒன்றை எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்து கொண்டு போகிறார். அதில் நாங்கள் தேர்தல் நடந்து கொண்டு போகும் காலகட்டத்திலே நாங்கள் அதை வெளியேற்றுவோம். சரி, நல்லது. இவ்வளவு சவால்களையும் தாண்டி தற்பொழுது முசம்மில் அவர்கள் கொழும்பிலே மாநகர சபை மேயராக போட்டியிடுகின்றீர்கள். இந்த நிலையிலே ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடைய ஆதரவு, ஏனைய உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், அவர்களுடைய ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது? முசம்மிலுக்கு எவ்வாறு இருக்கின்றது? அவர்களுடைய ஆதரவு பூரணமாக இருக்கின்றது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நல்லது. ஆகவே 1970களில் ரத்தனபுரியில் உருவாக்கிய வாக்கு வங்கியை போன்று கொழும்பிலேயும் முசம்மில் அவர்கள் மீண்டும் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க உள்ளீர்கள், அப்படித்தானே? பிறந்து வளர்ந்த இடம்தான். அதே போன்று மீண்டும் கொழும்பிலே நான் 1975ஆம் ஆண்டில் இருந்து கொழும்பில் ஜாயிரா காலேஜிலே தான் நான் படித்தேன். கொழும்புக்கும் எனக்கும் உள்ள நெருக்கடி, அதாவது மிகவும் கிட்டமான சம்பந்தம் தான். கொழும்பிலே நான் மோஸ் கிரிக்கெட் கழகத்தில், அதாவது மோஸ் கிரிக்கெட் கிளப் கழகத்தில் நான் அதிலே நான் பிரசிடென்டாகி தலைவராகி அதையும் நாங்கள் வளர்த்தி எடுத்தோம். ஆகவே கொழும்பில் தான் நான் என்னுடைய சேவையில் மிக அதிகமாக மாகாண சபை உறுப்பினராக 2 மாகாண சபையிலும் தனியார் கேட்டும் மாகாண சபையை நான் வந்தேன். ஐக்கிய தேசிய கட்சியோடு சேர்ந்தும் நன்னே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே கொழும்பு வாழ் மக்களுடைய ஆதரவு எனக்கு கிடைப்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்கிறது. உங்கள் திட்டங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் மக்களும் சரியான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். எனவே இன்றைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு எமது கலையத்துக்கு வந்து எம்மோடு இவ்வளவு நேரம் உரையாடிய AJM முசம்மில் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியினூடாக மற்றும் ஒரு பிரபலத்தினோடு சந்திப்போம். வணக்கம்.